பக்காவா இருக்குண்ணா, மாசா இருக்கு. சூரியன் பக்காவா பண்ணியிருக்காரு. ட்ரைலரை பார்க்கும்போது தெரியுது படம் சூப்பரா இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லா இருக்கு. நல்லா தான் ப்ரோ இருந்தது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு ட்ரெய்லரு. பொறுத்தவரையும் ட்ரைலர் ரொம்ப நல்லா இருக்கு. குட். லாஸ்ட் மூவிலே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது. ட்ரைலர்ல இவ்வளவு ட்விஸ்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைலரா இருக்கு. ஒரு சில இடத்துல ஹிண்ட் வச்சிருக்காங்க. அதான் கொட்டுக்காளி, அவங்க ஏதோ ஒரு பொண்ணை கூட்டு போயிட்டு ஏதோ பேய் ஓட்டுற மாதிரி, ஏதோ காளி சம்திங் அந்த இது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சூரியன்ட்ட திருப்பியும் ஒரு ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மூட நம்பிக்கை as far as I know எனக்கு மூட நம்பிக்கை இல்லை, பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். கொஞ்சம் சரியா புரிஞ்சிக்க முடியல தான். புரியலன்னா எப்படி சொல்றேன்னா, அது இது படம் பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரைலர். ஒரு வித்தியாசமான கேரக்டர்ல நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். கருடன் மாதிரியே இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம். காளி அப்படின்னாக்கா, இப்போ காளின்னு சொன்னாக்கா சாமியை சொல்லலாம் காளி அப்படின்னு. பொட்டுக்காளி அப்படிங்கிற அந்த டைட்டிலும் சூப்பரா இருக்கு. இதுல எப்படின்னாக்கா ரொம்ப த்ரில்லரா அந்த மியூசிக் போயிட்டு இருக்கு. அந்த பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காங்க. ஒரு கோழிட்ட இப்படி ஒரு பிஜிஎம் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு ட்ரைலர் நல்லா இருக்கு. அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் இதுல ஓடுறது, அந்த ட்ரெய்லர்ல ஓடுறது ரொம்ப த்ரில்லரா இந்த படத்தை கொண்டு போற மாதிரி தெரியுது. பர்ஃபார்மன்ஸ் பேஸாவே சூரியனை நல்லா பண்றாங்க. இந்த படமும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். That was a good film, feel good movie, so I think he will make it good in this movie also. கொட்டுக்காளி ட்ரைலர் பாத்தீங்களா? பார்த்துருக்கேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு ட்ரெய்லரு. ஒரு வித்தியாசமான கேரக்டர்ல நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏதோ ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும் போல் இருக்கு. அவர் வீட்டில் ஏதோ ஒரு பொண்ணு கொஞ்சம் பணநிலை சரியான மாதிரி இருக்குது. அதை யாரோ சாமியார்ட்ட அழைச்சிட்டு போகிற மாதிரி, இந்த ஆடு கோழி எல்லாம் காவு கொடுக்குற மாதிரி, இது மாதிரி தான் சீன்ஸ் போயிட்டுருக்கு. அதில் இதை பொறுத்து ஏதோ அவங்க கிராமத்து சப்ஜெக்டு ஏதோ சொல்ல வர்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு உண்மையான சூழ்நிலை என்ன ஏதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் காமிப்பாங்க போல் இருக்கு. ஆனால் பேய்ங்கிறது இருக்காது, வேற ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் கண்டிப்பாக. கொட்டுக்காளின்னு வச்சிருக்காங்களே அப்படின்னு என்ன? குட்டுக்காளின்னு நான் இது வரைக்கும் இந்த படம் குட்டுக்காளி அப்படின்னாக்கா, இப்போ காளின்னு சொன்னாக்கா சாமியை சொல்லலாம் காளி அப்படின்னு. ஒருவேளை ஒரு உக்கிரமான ஒரு காளி, அந்த ஒரு உக்கிரமான வீரர், அது மாதிரி ஏதாவது அவருக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி இதில் காமிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இப்படி ஒரு பேர் வீரமானவருங்கிறதுக்காண்டி அப்படி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரைலர் எதுவுமே மென்ஷன் பண்ணல, எதுவும் புரியுதுங்களா படத்தை? கொஞ்சம் சரியாக புரிஞ்சிக்க முடியல தான். பட் ஆனால் அது பார்க்கும்போது ஒருவேளை இப்படி தான் ஒரு கதை இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்க முடியுது, யூகிக்க முடியுது. சாமி கோயில், அந்த பொண்ணு கொஞ்சம் மனநிலை பாதித்த மாதிரி இருக்குது. இது ஏதாவது பழசு, ஏதாவது இது மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் கலந்து இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். மியூசிக் பார்த்தீங்கன்னா அந்த கோழி கத்துற சவுண்ட் மட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஆமாம், அதில் எப்படின்னாக்கா ரொம்ப த்ரில்லராக அந்த மியூசிக் போயிட்டு இருக்கு. அந்த மியூசிக் பேக்ரவுண்டு இதில் ஓடுறது, அந்த ட்ரெய்லரில் ஓடுறது ரொம்ப த்ரில்லராக இந்த படத்தை கொண்டு போகிற மாதிரி தெரியுது. ஆமாம் சார். ஓகே சார், இந்த மேட்சிங் இருக்குது. அந்த படம் ஒரு த்ரில்லராக மூவ் பண்ணுறதுக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிறது நம்ம ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த ட்ரெய்லரையே. அதனால படத்தையும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சவுண்டுனால. ஆமாம், விடுதலைலாம் பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன் சார். விடுதலை இப்போ கடைசியாக கருடன் முதற்கொண்டு எல்லா படமே பார்த்துருக்கேன் சார். தொடர்ந்து இது மாதிரி நல்ல படம் நல்லா இருக்குது சார். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். இந்த படம் விடுதலை அளவுக்கு கருடன் சொல்ல முடியாது சார். ஏன்னா இது நார்மலாக எல்லா ஹீரோவும் பண்ணுற மாதிரி தான் அதுலேயும் அவருக்கு சீன் கொடுத்துருக்குறாங்க. இது ஒன்றும் பெருசாக வராது. இது படம் வந்ததுக்கப்புறம் தான் சார் அதை என்ன ஏதுன்னு பார்க்க முடியும். ஏன்னா இந்த சீனை பொறுத்த வரைக்கும் இதில் இதுக்கு முன்னாடி கருடன் வந்ததில் 3 ஹீரோ சப்ஜெக்ட் அது மாதிரிலாம் இருக்குது. இதில் ஒரு சிங்கிள் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அவர் கேரக்டர் ரோல் கொடுத்தா நல்லா பண்ணுவார் அப்படிங்கிறது நிறையா படத்தில் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால் கேரக்டர் ரோலு ப்ளஸ் ஹீரோயிஸ் இது ரெண்டுமே அவருக்கு ஆக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கண்டிப்பாக. தொடர்ந்து காமெடியை தடுத்துட்டு இது மாதிரி கேரக்டர் ரோல் ஒரு மாதிரி மூடி டைப்பான ரோலே பண்றாரு. ஒரு மாதிரி கமர்ஷியலா சிரிக்கிற மாதிரி இல்லை சார். இவர் இது மட்டும் இல்லாமல் அவர் நான் ஹீரோவாக மட்டும்தான் பண்ணுவேன், நான் மறுபடியும் காமெடி பண்ண மாட்டேன் அப்படின்னு போனார்னா அவருக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான் அது. ஏன்னா இப்போ அவரை நம்ம எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது ஒரு நல்ல காமெடியனாக தான் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஹீரோ ரோலு, ஒரு கேரக்டர் ரோலு ஒவ்வொரு படம் அப்பப்போ வர்றது ஓகே தான். பட் ஆனால் அவர் காமெடி ரோலும் ஹீரோஸ் கூட சேர்ந்து பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ரெகுலராக அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு படத்துக்கு. சரிங்க சார். அவர் நிறையா படம் பண்ணியிருக்காரு. அவருக்கு நிறைய பேர் வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப கீழே இருந்து மேலே வந்தவர். அதே மாதிரி இவருக்கும் வாய்ப்பு அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு சார், எடுக்கிறாரு. ஆமாம் சார். இப்போ ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் அந்த படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக தான் சார் இருக்குது பார்க்குறது.
ரொம்ப ட்விஸ்ட் ப்ரோ. செம ட்விஸ்ட். ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த சவுண்டு தான். ஆமா, எந்த கண்டென்ட்டோ அதை வந்து பேக்ரவுண்ட அப்படியே அந்த சவுண்டா வச்சு பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. சூரியன்ட்ட திருப்பியும் ஒரு ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மற்றபடி விஷுவலாக நல்லா இருக்கு பார்க்க. அது ரொம்ப பார்க்க கூலாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. இன்னொரு ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படின்னு ட்ரைலர்லேயே பார்க்குற மாதிரி தெரியுது. மற்றபடி கண்டென்ட் அவ்வளோக்கா புரியல. ஏன்னா வந்து ட்விஸ்டா இருக்குன்னு சொல்ல வரேன். புரியலன்னா எப்படி சொல்றேன்னா, அது இது படம் பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரைலர். ஒரு பொண்ணை பேய் பிடிச்சுன்னு கூட்டு போறாங்க, அவ்வளவுதான் காட்டுறாங்க trailer ல. இல்ல, அதுதான் சொல்றேன்னே. இது படமா நீங்க பாத்தீங்கன்னா இது தெரியும். ட்ரைலர்ல இவ்வளவு ட்விஸ்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைலரா இருக்கு. மற்றபடி விஷுவலா சூப்பரா இருக்கு. சவுண்ட் பேஸ்ல நல்லா இருக்கு. வழக்கம் போல சூரியன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்ல. காஸ்டியூம் லுக் வைஸா பாத்தீங்கன்னா இன்னும் அது சூப்பராகவே இருக்கு. படத்துல தான் பேலன்ஸ் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். பொட்டுக்காளி அப்படிங்கிற அந்த டைட்டிலும் சூப்பரா இருக்கு. ஸோ பேலன்ஸ்லாம் நம்ம படத்துல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்தவரையும் ட்ரைலர் ரொம்ப நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் வந்து டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காங்க. ஒரு கோழிட்ட இப்படி ஒரு பிஜிஎம் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு ட்ரைலர் நல்லா இருக்கு. விடுதலை கருடன் அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆகுமா? அப்படி அப்படி என்னோட ஒரு ஆளு மட்டும் நானே வச்சு சொல்ல முடியாது. எனக்கு ட்ரைலர் பிடிச்சிருக்கு. நான் நல்லா வரும்னு எதிர்பார்க்கறேன். பேலன்ஸ்லாம் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கலாம். சூரியோட ஆக்டிங் இருக்க எப்படி நல்லா போயிட்டு இருக்கீங்களா, இல்ல ஏதோ நல்லா வர மாதிரி? இல்ல ப்ரோ, அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸாவே நல்லா பண்றாருல்ல. அவர் கர்டன்லயே நல்லா பண்ணிட்டாப்ல. ஸோ அவர் இருக்க இன்னும் மெருகேறுமே தவிர அது எப்படி குறையாது, மெருகேறிட்டு தான் இருக்கும். சிவகார்த்திகேயன் தான் ப்ரொடக்ஷன். ஆமா, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா வேற இருந்திருக்காங்கல்ல, கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. நல்லாதான் ப்ரோ இருக்கு. எதுவும் புரியுதுங்களா? கொட்டுக்காலின்னு என்னன்னு தெரியும்? இல்ல, எனக்கு அதை பத்தி எந்த ஐடியாவும் இல்லை. நான் சும்மா பேசிக்கா அதை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது விஷுவலும் சவுண்ட் வைஸாவும் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. அது சூரியன் அண்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அது எப்படிப்பட்ட ட்ரைலரா இருக்குன்னா, இது போய் அப்படியே நான் போய் மூவி போய் பார்க்கணும், அது என்ன மாதிரியான ட்ரைலரு, இந்த ட்ரைலருக்கான படம் என்னவா இருக்கும் அப்படிங்கறது மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. ஆமா ஆமா, அது மட்டும் தான் இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைட்டிலு, அந்த சேவலு. ஸோ இது இன்னொரு ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், கண்டிப்பா அது நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரைலரா எனக்கு தோணுச்சு. பர்ஃபார்மன்ஸ் பேஸாவே சூரியன் நல்லா பண்றாங்க. இந்த படமும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். பார்த்தேன் ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு. சூரியோட பர்ஃபார்மன்ஸ் குட். லாஸ்ட் மூவிலே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரைலர் பார்க்குறப்ப எதுவும் புரிஞ்சுதுங்களா? ஒரு சில இடத்துல ஹிண்ட் வச்சிருக்காங்க. அதான் கொட்டுக்காளி, அவங்க ஏதோ ஒரு பொண்ணை கூட்டு போயிட்டு ஏதோ பேய் ஓட்டுற மாதிரி, ஏதோ காளி சம்திங் அந்த இது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அடக்கிற மாதிரி சம்பாட் அப்படி இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அது ஒரு ஹிண்ட் இருக்கு. மூட நம்பிக்கை ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ, எனக்கு வந்து மூட நம்பிக்கை இல்லை. பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். கண்டிப்பா கண்டிப்பா பார்ப்போம். படம் வந்தா தெரியும்ல, பார்த்துட்டு. மியூசிக் ஓகே தான். ஒரு 2-3 இதுதான் வச்சிருக்காங்க தீம் மியூசிக் மாதிரி. அதுவும் நல்லா தான் இருக்கு, அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி. சூரியோடது நல்லா தான் ப்ரோ இருக்கு. அவரு நல்லா தான் நடிச்சிட்டு இருக்காரு. லாஸ்ட் ஃபிலிமும் கருடன், தட் வாஸ் a good film, feel good movie. So I think he will make it good in this movie also. Yeah, obviously கிராமத்து அந்த பேஸ்ல தான் இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. அது இல்லாம அவருக்கு வேற தொண்டையில ஏதோ சம்திங் அந்த ஒரு இதுல இருக்காரு கெட்டப்ல. அதுக்கும் பின்னாடி ஏதாவது ஸ்டோரி இருக்கும்னு நினைக்கிறேன். தே வில் ஓபன் அப் இந்த மூவி. அதை பத்தி பேஸ்ல தான் இருக்கு. என்னன்னு தெரியல. யா பார்ப்போம், வரட்டும். 25th ஆகஸ்ட்ல ஆன் தியேட்டர். வில் சி. இந்த மாதிரி சைலண்ட் மோட்ல நடிக்கிறாப்ல, காமெடியா நடிக்கலாமா, இந்த மாதிரியே நடிக்கலாம்? இல்ல, ஐ திங்க் அவருக்கு இது செட் ஆகுது. இந்த மாதிரி கொஞ்சம் சீரியஸா, கொஞ்சம் த்ரில்லர் ஃபிலிம் பிளஸ் ஆக்ஷன், இது கொஞ்சம் அவருக்கு செட் ஆகுதுன்றப்போ ஹேவ் டு சேஞ்ச் இட் ஃப்ரம் த காமெடி பேஸ் டு ஆக்ஷன் ஃபிலிம். என்ன புரிஞ்சிச்சு ட்ரைலர்? ஆனா இது அடங்காதவன் மாதிரி நல்லா ஃபயரா இருக்குன்னு நினைக்கிறேண்ணா.
மியூசிக்லாம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குண்ணா. மியூசிக்ல ஒரே ஒரு கேவல் மட்டும் கத்திக்கிட்டே இருக்கு. ஆமாண்ணா, என்ன கண்டென்ட்னே தெரியல. படம் பார்க்கும்போது தான் தெரியுது. எந்த அளவு வெயிட் பண்றீங்க படம்? ஆஹ் கருடன் மாதிரியே இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம். விடுதலை 2 ஆமாண்ணா, பார்க்கலாம். சூரியோட ஆக்டிங்ல எப்படி நல்லா இருக்கு? இருக்குண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. பிடிச்ச பிடிச்ச ஆக்டர்லாம் அவர் ஒருத்தர். பார்க்கலாண்ணா. சூரி இதே மாதிரி பண்ணுமா இல்ல காமெடியா பண்ணுமா? இதே மாதிரி பாட்டுண்டா. காமெடி வேணாம். காமெடி வேணாண்ணா. காமெடி இருக்கணும், இதே மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். ஓகேண்ணா, தேங்க்ஸ். ப்ரோ ட்ரைலர் பாத்தீங்களா எப்படி இருக்கு? ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லா இருக்கு. ப்ரோ ட்ரைலர் பாத்தீங்களா எப்படி இருக்கு? ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லா இருக்கு. கிராமத்து கதை மாதிரி இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டுக்கால். கொட்டுக்காளி கொட்டுக்காளிங்கிறது ஒரு என்ன சொல்றது? அடங்காதவன். அடங்காதவன். அடங்காதவன் மாதிரி இருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் வருது. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை வெயிட் பண்ணுறோம், பார்ப்போம். சூரி ஆக்டிங் எப்படி இருக்கு? சூரியன் ஆக்டிங் சூப்பராக இருக்கும். காமெடியிலையும் சூப்பராக இருப்பார். இப்போ ஆக்டிங்கில் இருக்காரு ஹீரோவா. முன்னாடி இது விடுதலை வந்துச்சு, விடுதலையும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. இதுவும் பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாரு. கருடன் பாத்தீங்களா? கருடன் பார்த்தேன். அது நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசியாக இருந்தார். அதில் சூப்பராக பண்ணியிருந்தாரு. இதுல பாக்குறப்ப எப்படி தெரியுது? இதில் பார்க்குறப்போ ஒரு கிராமத்து ஆளு ஒரு இதாக இருக்க மாதிரி தெரியுது. படம் நல்லா இருக்கும்.